ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டொரோ கோர்ஸ் இதனால் லிங்க் இந்த மாதிரி வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸை போட்டுட்டு நான் இன்வைட் பண்ணிக்க மாதிரி உங்களுக்கு வரும். இதில் இதை கண்டினியூ கொடுக்க வேணாம், இங்கே ஸ்கிப் டு சைன் அப் கொடுங்க. இதில் உங்களோட புது இமெயில் கொடுங்க. ஆல்ரெடி ஜாலைஃபில் இருக்க இமெயில் வேண்டாம், புது இமெயில் கொடுங்க. புது இமெயில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் க்ரியேட் பண்ணிவிட்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதில் ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கணும். கொடுத்துட்டு ரெஃபரல் கோடில் என்னுடைய ரெஃபரல் இது காட்டுது A59. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களோட யூசர் நேம் கேட்கும். ஜாலைஃபில் இருக்க யூசர் நேம் கொடுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதில் புதுசாக ஒரு யூசர் நேம் கொடுங்க, உங்களோட யூசர் நேம். அதுக்கப்புறம் உங்களோட பேர் கேட்கும், ஃபுல் நேம் அதை கொடுங்க. அப்புறம் கண்ட்ரி இந்தியா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் வரும். ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். இமெயில் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். சரியா? உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்க, என்ன இமெயில் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் ரெஃபரல் அது இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரெஃபரல் இருக்கும். ரெஃபரல்னு ஒரு ஷேர் பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரெஃபரல் லிங்க்கு காப்பி ஆகிடும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பேஜ் லாகின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வருது. இதில் ரெஃபரல் இருக்கும், ரெஃபர் ஃப்ரெண்டு. இதில் ஷேர் பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஷேர் காப்பி பண்ணிங்கன்னா இது காப்பி ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அனுப்புகிறதா இருந்தால் நீங்கள் இதில் ஷேர் பண்ணி விட்டுலாம். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இப்போ பண்ணிக்கோங்க. கரெக்டான ஒரு புது இமெயில் கொடுங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுங்க. புது இமெயில், புது யூசர் நேம் கொடுங்க. சரியா?